ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஓலை பக்கோடா. இந்த மொறு சுவையான ஓலை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ரிப்பன் பக்கோடாமுன்னு சொல்லுவாங்க, சீவல்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸு. வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 6 கப்பு அரிசி, இட்லி அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 25 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. என்னோட 1 கப்பு 200 கிராம் அரிசி பிடிக்கும். அது மாதிரி நான் 6 கப்பு இட்லி அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச இட்லி அரிசி, மிளகாய் வத்தல், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனால இந்த ஓலை பக்கோடாக்கு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக வரும், மொறுமொறுன்னு வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்ச மாவில் நான் 4 கப்பு கடலை மாவு எடுத்து சலிச்சு வச்சுருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்களோ அந்த கப்பில் 4 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவையும் கடலை மாவையும் கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். அதில் வெண்ணெய் சேர்த்தா நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ நம்ம வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் டைரெக்டாக நம்ம ஓலை பக்கோடாவை அதில் பிழிஞ்சிடலாம். இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாவு அரைச்சி அன்றைக்கே செஞ்சிடணும், இல்லைன்னா மாவு புளிச்சிரும். அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே செஞ்சுருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய சம்படத்தில் நம்ம இதை போட்டு இறுக்கமாக மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சம்படம், சம்படம் ஃபுல்லாகவே வரும் இந்த ஓலை பக்கோடா. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். 4 கப்பு அரிசிக்கு 2 கப்பு கடலை மாவு அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் 6 கப்பு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும். இப்போ நமக்கு மொறுமொறான சுவையான ஓலை பக்கோடா தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.